எனக்கு எல்லாருமே மருமகளுக்கு தான் நினைச்சேன். ஆனா நீங்க என் பொண்ணுங்கம்மா. நீங்க 3 பேருமே என் பொண்ணுங்க. இது பாருங்க, இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல. உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தா சொல்லுங்க. இது தூக்கி போட்டுட்டு வேற ஏதாவது நல்ல வழியை தேடிக்கலாம். என்ன நீ? நான் அப்படி கேள்விப்பட்டேன். உனக்கு அந்த நியூஸ் வந்துச்சான்னு கேட்டேன். மத்தபடி எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அக்கா, இங்க என்ன பண்ற? தூங்காம? தூக்கம் வரல? வரலக்கா. அதான் உங்களை பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். உள்ள வெற்றி மாமா பேச்சு குரல் கேட்டுச்சு. அதான் இங்கே நின்னுட்டேன். இருந்தா என்னடி கூப்பிட வேண்டியதானே வரப்போற. சரி, என்ன விஷயம் சொல்லு. இல்லக்கா, தனியா தூங்க என்னவோ போல இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். சரி இரு, மாமா தூங்கிட்டாரான்னு பாத்துட்டு வரேன். வா, தூங்கிட்டாரு. என்ன விஷயம்? உள்ள போய் உட்காந்து பேசலாம். சரி வா. என்னக்கா சிரிக்கிறீங்க? பின்ன சக்தி இருந்தா ஒரு ரூம்குள்ள விட்டுருப்பியா என்ன? யானு, சக்தி ஒரு ஷிஃப்ட், நீ ஒரு ஷிஃப்ட். என்னடி கூத்து இது? கூத்தா? ஆமா, பின்ன உங்களுக்கு இப்ப என்ன வயசாயிடுச்சு? இப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆளுக்கு வேற வேற ஷிஃப்ட்னு ஓடிட்டு இருக்கீங்க. சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அனு, இப்ப என்ன பொல்லாத சூழ்நிலை சொல்லு. கம்பெனி உங்க அப்பா ஓடுது. அவர்கிட்ட சொல்லி 2 பேருக்கு ஒரே ஷிஃப்ட் போட சொல்லுனா கேட்க மாட்டேங்கிற. இப்ப என்ன அவர் தலையா வாங்கிடுவாரு? நைட் ஷிஃப்ட் வேலை செய்யறதுக்கு வேற ஆளே கிடைக்க மாட்டாங்களா என்ன? ஏதோ பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கீங்க. என்ன இங்க பாரானோ, பிடிக்காத புருஷனா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறதா சந்தோஷமே. நீயும் சக்தியும் ரொம்ப அன்னோன்யமா இருந்தீங்க. எப்படிதான் இப்படி தனித்தனியா இருக்கீங்களோ? ஏய், இந்த ஷிஃப்ட் எல்லாம் மாத்தி தொல்லடி. அதை மாத்த முடியாதுக்கா. சரி, அப்ப வேலையை தூக்கி போடு. இது பாரு, ஆண்டவ புண்ணியத்துல எனக்கும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. மாமாவும் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இது போதாதா? மாத்த முடியாத வேலையில எதுக்கு இப்ப உட்காந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க மாட்டிக்கிட்டு இல்லக்கா, மாட்டி விட்டதே நான் தான். என்ன சொல்ற? நீ எதுக்கு மாட்டி விட்ட? நானும் சக்தியும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு தான் இப்படி பண்ண. என்னடி சொல்ற? என்ன குழப்புற? சக்தி இல்லாம உன்னால தூங்கவே முடியல. ஆனா நீதான் ஒன்னா இருக்க கூடாதுன்னு முடிவெடுத்தணும் சொல்ற. என்ன சொல்ற? ஒழுங்கா சொல்லு. ஆமாக்கா, நானும் அவரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. டாக்டர் சொன்னாங்களா? ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு தான்க்கா ப்ராப்ளம். அட, புதுசா இப்படி ஒரு கதையை சொல்ற. என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா, என் யூட்ரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி புண்ணாயிடுச்சு. அந்த புண்ணு ஆறணும்னா குறைஞ்சது 1 வருஷமா தான் ஆகுமா. அது வரைக்கும் நானும் சக்தியும் தாம்பத்தியம் வச்சு கூடாதான். உனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் குழந்தை பெத்துக்க கூடாதுங்கிறதுக்காக கடவுள் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. அனு, என்னடி இது? இந்த விஷயம் சக்திக்கு தெரியுமா? தெரியாதுக்கா. தெரியாததுனாலதான் இந்த ஷிஃப்ட் கதெல்லாம். உங்க பாஷையில சொல்லணும்னா இந்த கூத்தெல்லாம். ஏன் நீ சக்தி கிட்ட சொல்லல? சக்தி கிட்ட சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். புரிய வைக்கிறது கஷ்டம் இல்லக்கா, நல்லா புரிஞ்சுப்பாரு. ஆனா வேற மாதிரி புரிஞ்சுப்பாரு. புரியல அக்கா, அவரால இந்த விஷயத்தை தாங்க முடியாதுக்கா. குழந்தை கலைஞ்சப்போ எனக்கு ஆறுதல் சொல்றேன்னு அவருக்கு அவரே தான் ஆறுதல் சொல்லிட்டாரு. அந்த ஷாக்ல இருந்தே அவர் இன்னும் வெளியில வரல.
இதுல இந்த விஷயமும் தெரிஞ்சா நம்ம சக்தியை மறந்துட வேண்டியதுதான். ஏய், என்ன பேச்சு பேசுற? அதுக்காக இந்த ஷிஃப்ட் அது இதுன்னா அவன் மனசோடைச்சு போயிடுவான்டி. அக்கா, நானே மனசு உடைஞ்சதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வேற எந்த வழியும் தெரியலக்கா. சக்தி கிட்ட இதை பக்குவமா எடுத்து சொல்லலாம்ல. அது மட்டும் இல்லாம ஒரு இன்ஃபெக்ஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலடி. நம்ம ஒண்ணு பண்ணலாம், ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம். இல்லக்கா, சிட்டிலேயே பெஸ்ட் கைனகாலஜிஸ்ட் தான் இதை சொன்னாங்க. அவங்க எந்த தப்புக்கும் இடம் கொடுக்க கூடாதுன்னா இப்படி ஒரு கண்டிஷனே போட்டிருக்காங்க. என்னடி இது? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். என்னடி வாழ்க்கை இது? எனக்கு இதானக்கா கிடைச்சிருக்கு. அனு, இங்க பாரு, நம்ம குடும்பத்தோடைய நிலைமை தலைகீழ ஆனதுனால எல்லாரோட வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. வெற்றி மாமாவை பாரு, உழைக்க வேண்டிய காலத்துல ஊரை சுத்திட்டு இப்ப ஏதோ சம்பாதிக்கிற சேர்த்து வைக்கிறேன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வீடு வாசப்படியானோ. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. நம்ம விஷயத்துக்கு முடிவு வராதா என்ன? நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, ஓகே? உனக்கு ஒரு கவலைனா எனக்கு ஒரு கவலை. உங்களுக்கு என்னக்கா கவலை? அதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு? அதெல்லாம் விடு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அனு. அக்கா, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அனு, இங்க பாரு, எனக்கு இந்த நடிக்கிற வேலை சுத்தமா பிடிக்கல. உங்க வெற்றி மாமா கிட்ட நான் மறைமுகமா சொன்னேன், அவருக்கு புரியல. இப்ப நான் நேரடியா சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாருக்கா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அது போதும்னு சொல்லிட்டு நல்லா இழுத்து போத்திக்கிட்டு படுத்துட்டாரு. சரி, அதை விட, அதெல்லாம் வேண்டாம். தேவையில்லாம நீ ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா இதை சக்தி கிட்ட எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பான், புரியுதா? தூங்கு. குட் நைட். குட் நைட். இவங்க 2 பேருக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கா? இந்த விஷயத்தை சக்தி கிட்ட சொல்லி எப்படி புரிய வைக்கிறது? சக்தி புரிஞ்சுப்பானா? சக்தி, அனு, சொல்லுங்க நீ. என்ன சக்தி, இப்பதான் வேலையில இருந்து வரியா? ஆமா நீ. காஃபி போட்டு எடுத்துட்டு வருவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ, தூங்கினா போதும். சக்தி, சொல்லுங்க நீ. சக்தி, அனுக்கு துணையா இங்கே இருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாம நைட் ஷிஃப்ட் எல்லாம் போயிட்டு அவளை தனியா விட்டுட்டு? அவளுக்கு நான் துணையாவா? அவதான் துணையே வேணான்னு என்ன துரத்தி விட்டா. இப்படி நைட் ஷிஃப்ட்ல நாயா அழிஞ்சிட்டு இருக்கேன். ஒரு மிஷினா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்ல, அவ என்ன வேணும்னா ஷிஃப்ட் மாத்தி விட்டா? சூழ்நிலை. அனி, சூழ்நிலையும் இல்ல, சுண்டக்காவும் இல்ல. அவளும் அவ அப்பனும் சேர்ந்து பண்ண சதி இது. என்ன பேசுற நீ? உங்க ஷிஃப்ட் மாத்தி விடுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? லாபமோ நஷ்டமோ பிரிச்சு வச்சு பாக்குறதுல அவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம். சைக்கோ மாதிரி அண்ணி. இல்ல சக்தி, நீ நினைக்கிற மாதிரி எந்த சந்தோஷமும் இல்ல, எந்த சைக்கோத்தனமும் இல்ல. அனு நேத்து ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி வேற வேற டைம்க்கு வேலைக்கு போறதுனால பாத்துக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணா. அட போங்க அண்ணி, அவ சொன்னதெல்லாம் கேட்டு நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க. அவங்க அப்பா என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரோ அப்பவே அவங்க பக்கம் திரும்பிட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு அவங்க அப்பா சொல்றதுதான் வேதம். அவங்க வீடுதான் கோயில். இங்க சும்மா ஒரு பேச்சுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இல்ல சக்தி, அனுக்கு என்ன பிரச்சனைனா இங்க பாரு, நீ தெரியாம பேசுற. அவ உள்ளுக்குள்ள எவ்வளவு அழுதுட்டு இருக்கான்னு தெரியுமா? ஒரு பொண்ணால எல்லாத்தையும் வெளிப்படையா பேச முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அண்ணி, உங்க தங்கச்சிய நீங்க தான் மெச்சிக்கணும். அவளுக்கு பணக்கார திமிரு. என்ன மதிக்கிறது இல்ல, நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட யோசிக்கிறது இல்ல. ஒரு கருணை அடிப்படையில போன் பண்ணி கூட விசாரிக்கிறது இல்ல. தேவையில்லாம நீ புரிஞ்சுக்காம பேசுற. நாம சொத்தை எழுந்ததுல எங்க மாமனார் வீட்டுக்கு போய் தங்கி இருக்க கூடாது. அவர்கிட்ட வேலைக்கும் போயிருக்க கூடாது. போனா மரியாதை போயிடும்னு இவகிட்ட நான் நல்லா பாடம் கத்துக்கிட்டேன். ஆனா அண்ணி,
நான் திரும்பினா அவளுக்கு என்ன ஆகும்னு தெரியல. நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில என்னால அவங்களுக்கு எந்த மன வருத்தமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன். இல்லைன்னா எப்பயோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருப்பேன். அவளையும் சேர்த்து தான் சொல்றேன். சக்தி, என்ன பேச்சு பேசுற? சரி விடு, நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மத்தபடி யார் மேலயும் எந்த தப்பும் இல்ல. கண்டிப்பா இது மாறும், கொஞ்சம் பொறுமையா இரு. சரி, நீ போய் தூங்கு. ஏண்டா மணி என்னம்மா? என்னாச்சு? எட்டாச்சுமா. ஏன் அப்பா இன்னும் வரல? ஃபோன் பண்ணாருமா, வந்துடுறாராம். வந்துடுவாரு, நீங்க கவலைப்படாதீங்க. சரி. ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துருவேன். பாய் சார். அக்கா, ஒரு ப்ரொடக்ஷன் ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுறேன். தோசை சாப்பிட்டு போ, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. நான் போற வழியில சாப்பிடுறேன், இல்லனா சீக்கிரம் வந்துடுறேன். சரி, காபியாவது குடிச்சிட்டு போமா. ஐயோ அர்ஜுன், ஒரே அழகா, நீ போக வேண்டானே, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஐயோ, தோசை சுட்டிங்க. நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன்ல, 2 வாயாவது சாப்பிட்டு போலாம்ல. இருக்கட்டும். ஏமா? நான் வந்து கூட சாப்பிட்டுப்பேன்க்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாங்க வாங்கப்பா, உட்காருங்க. உட்காருங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? தேன்மொழி, அத்த, காஃபி எடுத்துட்டு வா, மாமா வந்திருக்காரு. எடுத்துட்டு வராத. மாமா வந்துட்டாரா? குடுங்கக்கா, நான் எடுத்துட்டு வேணா போய் லட்சுமி, கொடுக்கிறேன். இதோ நானே எடுத்துட்டு வரேன். சிம்ல தான் இருக்கு, நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். கோர்ட்ல விசாரிச்சாங்களா? இந்தாங்க மாமா. ஏங்க, கோர்ட்ல என்ன சொன்னாங்க? ஜட்ஜி நல்லபடியா விசாரிச்சாரா? எங்க விசாரிச்சாங்க? நிறைய கேஸ் இருக்கிறதுனால நம்ம கேஸை தள்ளி வச்சுட்டாங்க. அப்போ போனது வேஸ்டா போச்சா? எல்லாமே வேஸ்டா தாமா போயிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அகிலா அவன் புரோக்கர் பையமா, அவனை நம்பி நாம எல்லாருமே ஏமாந்து போயிட்டோம். என்ன மாமா நடந்துச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படிமா பேச சொல்ற? அந்த வக்கீல் பையன் வாதாடி ஜெயிச்சு கொடுப்பான்னு பார்த்தா சொத்தை எழுதி கொடுங்க, ஏதாவது கொஞ்சம் பணம் வாங்கி தரேன்னு சொல்றான். பணமா? யார்கிட்ட? வேற யாருகிட்ட? அந்த பம்பாய்க்காரங்கிட்ட தான். வெற்றி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா போதுமா? என்னங்க சொல்றீங்க? இதுக்காகவா நம்ம போராடணும்? இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்படுறோம்? நாம கஷ்டத்துல இருக்கமா, கோர்ட்டு ஃபீஸு, அவன் ஃபீஸு, அப்புறம் ஏதோ மவுண்ட் ஃபீஸா, அதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாதான். அதனால கையெழுத்து போட்டு அவன் கொடுக்குற காசை நம்ம வாங்கிட்டு போகணுமா? மாமா, லாயர் ஃபீஸ் கடைசியா தானே வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. நம்ம கேஸே ஒரே மாசத்துல முடிஞ்சிடணும்னு நினைச்சு சொன்னானா. மாமா, அப்போ எவ்வளவு நாள் ஆகுமா? நம்ம அடுத்த தலைமுறை வரைக்கும் ஆகுமாமா. அவன் தான் நம்மள காப்பாத்த போறான்னு நம்பிக்கிட்டு இருந்தோமே, இப்படி ஏமாத்திட்டானே. அதான் வள்ளியுமே சொல்லிட்டு வந்துட்டேன், நாங்க வேற வக்கீல் வச்சு பாத்துக்கிறோம்னு. ஏதோ பணம் கட்டணும்னு சொன்னீங்க. அதை புரட்டி தான் எல்லாத்தையும் பண்ணணும். அதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாம் சரியா போயிடும். சரி, நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். போங்க. தென்மொழி, டிஃபன் பண்ணிட்டியா? இதோ செஞ்சிட்டு ஆ, இருக்க. சரி. அனு, அக்கா, கிளம்பிட்டி ஆபீஸ்க்கு? ஆமாக்கா, இப்ப போனதான பஸ் பிடிக்க சரிவா, முடியும். நானும் உன் கூட வரேன்.
இந்த டிராபிக்ல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன்ல. ஆமாக்கா, ஷூட்டிங்ல காஸ்டியூம்லாம் கொடுக்குறாங்களா, அவங்க திரும்ப வாங்கி வச்சுப்பாங்களா? ஆமா பின்ன. மச்சி இங்கே இருதோ வந்துடுறேன். டேய் எங்கடா போற? வந்துடுறேன்டா. மேடம், நீங்க அந்த சிவகாமி ஊதுபத்தி விளம்பரத்துல நடிச்சவங்க தானே? இல்ல, எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் உங்களை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். மேடம், நீங்க பார்த்துட்டதுனால தான் நானே வந்து சரண்டர் ஆயிட்டேன். பேசலாமா வேலைமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க நான் பார்த்ததுனால நானே வந்து பேசிட்டேன். இல்லன்னா நீங்க என்ன தப்பா நினைச்சு எனக்கு தர்ம அடி வாங்கி கொடுத்துருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஐயோ மேடம், அப்படிதான் செய்யணும். பஸ்ல எவ்வளவு அராஜகம் நினைக்கிறீங்க? உங்க வீட்டு அராஜகம் இல்ல, எங்க வீட்டு அராஜகம் இல்ல. லேடிஸ்லாம் தனியா வர முடியல மேடம். பார்க்காதப்போ பாக்குறது, எதிர்பார்க்காத மாதிரி வந்து இடிக்கிறது, இப்படி நிறைய. அது எல்லா இடத்துலயும் இருக்கதான்ப்பா செய்யுது. பரவாயில்லையா மேடம், நீங்களாவது பொறுத்துக்கிறீங்க. யார் சொன்ன நான் பொறுத்துக்கிறேன்னு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இன்டீசென்டா நடந்துக்கிட்டா ஸ்லிப்பரை கழட்டி அடிப்பேன். பரவாயில்ல மேடம், போல்டா தான் இருக்கீங்க. நான் உங்ககிட்ட வந்த விஷயமே வேற, அதை விட்டுட்டு வேற எதையோ பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? ஐயோ, ஆட்டோகிராஃப் போடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லப்பா. மேடம், நீங்க பெரிய ஆர்டிஸ்ட் மேடம். இப்போ ரீசெண்டா சீக்ரெட்னு ஒரு பாடி ஸ்ப்ரே ஆட்ல நடிச்சீங்கல்ல, அது இப்போ ரொம்ப ஃபேமஸ். கொஞ்சம் விட்டா என்ன பெரிய ரேஞ்சுக்கே கொண்டு போய் விட்டுருவீங்க போல இருக்கு. உங்க ரேஞ்சே உங்களுக்கு தெரியல மேடம். ஐயோ போதும்பா, ஆட்டோகிராஃப் தானே வேணும், கொடுங்க பண்ணி தரேன். இந்தாங்க. மேடம், இவங்க யாரு? இவங்களும் மாடலா? இல்ல இல்ல, என்னோட தங்கச்சி. தேங்க்யூ மேடம். இல்ல, இவங்களுக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்கு மேடம். உங்க லைன்ல இவங்களை இறக்கி விடலாம். நல்ல ஸ்கின் டோன், இன்னும் சொல்ல போனா இவங்களை சினிமாவிலே நடிக்க வைக்கலாம் மேடம். ஏங்க, நான் போனதே ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ங்க. நானே ஏன்டா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல என் தங்கச்சியுமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மன்னிச்சிருங்க மேடம், அழகா இருக்காங்க, அதனாலதான் சொன்னேன். ஐயோ சார் ப்ளீஸ், போதும் போங்க. சாரி மேடம், ஏதோ தோணுச்சு சொன்னேன். நான் வரேன். என்னடா ஆட்டோகிராஃப் வாங்கிட்டியா? பாரு குடுவாதியா, ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படிடா மச்சான்? அப்படிதான் விட்டா நம்ம குடும்பத்துல எல்லாரையும் நடிக்க சொல்லுவான் போல இருக்கு. பப்ளிக்னா இந்த மாதிரி பேசதான் செய்வாங்க. நான் கூட முதல்ல அவன் நம்மள ஃபாலோ பண்றணும்னு நினைச்சிட்டேன். என்னோட ஆடை பார்த்திருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்லக்கா, நீங்களும் ஃபேமஸ் ஆயிட்டீங்கல்ல. அட, இத்தனை பேருக்கு மத்தியில உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆயிட்டீங்கல்ல. ஹேய் சும்மா இருடி, நீ வேற. இல்லக்கா, நான் நிஜமா தான் சொல்றேன், நீங்க பெரிய ஸ்டார் ஆக போதும் போறீங்க. போதும், என்ன ஓட்டாத போதும். நிஜமா. மாய மூடு.